கங்கை வரை சென்று கடல் கடந்து மலேசியா இந்தோனேசியா வரை தமிழ் கணேசன் ஒரே திடுநாடிய ராஜராஜ சோழன் எப்படி உலக ஜெயிச்சார்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே. இது உங்க நிவாஸ் சேனல். இன்று தமிழ் வரலாற்றின் பெருமை சோழ பேரரசு, ஏர்லி சோலாஸ், இம்பீரியல் சோலாஸ், அவங்களோட சாதனைகள், கோயில்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோழர்களோட வரலாறு 300 BC-ல இருந்து ஆரம்பிக்குது. சங்க இலக்கியத்துல கரிகால் சோழன் புகழ் பாடப்பட்டிருக்கு. ஆனா உண்மையான பெருமை வருது 9 தலைநகரம். 848 விஜயநகர சோழன் தஞ்சையுரை சோழ படையினரே முன்னோக்கே. பராந்தக சோழன் மதுரையை கைப்பற்றி பாண்டியர்களை அடக்கினார். இதுதான் சோழர்களோட கோல்டன் ஏராக்கு அடித்தளம். அருண்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜராஜன் தமிழ் வரலாற்றில் மிகப்பெரிய மன்னன். பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார். நிர்வாக சீர்தம், லேண்ட் சர்வே, லோக்கல் கவர்னன்ஸ், கடற்படையை வலுப்படுத்தினார். தந்தையை விஞ்சிய மகன். கங்கையில் படையெடுப்பு. உலகின் முதல் பெரிய நேவல் எம்பையர். கலை, வணிகம், தமிழ் பரவல், சீனா வரை தூதரகம் அனுப்பினார். பிரம்மதேசம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்கள், சோழர்களோட சாதனைகள். நிர்வாகம், கலை, பிராம சபை, வணிகம், மதம், பெண்கள் நிலை, பிரம்மாண்ட கோயபம், கட்டிடக்கலை. தந்தையை விஞ்சிய மகன். கங்கை வரை படையெடுப்பு. கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரம் உருவாக்கினார். கடல் கடந்து ஸ்ரீவிஜய இந்தோனேசியா தாக்குதல். உலகின் முதல் பெரிய நேவல் எம்பையர். பிரம்மதேசம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்கள். 13ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களால் தோற்கடிக்கப்பட்டாலும் சோழர்களோட மரபு இன்றும் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கு. தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம் இன்றும் பெருமை. சோழர்கள் நமக்கு சொல்லும் செய்தி: தைரியம், திட்டமிடல், தொலைநோக்கு இருந்தா எதையும் சாதிக்கலாம். உங்க வரலாறை தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு உங்க லைஃபை பெருசா யோசிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த நிவாஸ் சேனல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல சோழன் டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பாய்.